அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விஜய் அளித்திருக்கக்கூடிய பதில்கள் தற்போது கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் விஜய் சொல்லியிருக்கக்கூடிய பதில்கள் என்னன்னு பார்க்கும்போது, காவல்துறை அமைத்து கொடுத்த பாதையில தான் கரூரை விட்டு வெளியேறணும்னு விஜய் சொல்லியிருக்கிறார். மேலும் சூழல் மேலும் மோசமாகும்னு காவல்துறை கூறியதால கரூர்ல இருந்து வெளியேறினேனும் விஜய் பதிலளித்திருக்கிறார். முழுமையான விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷன், வணக்கம். என்னென்ன கேள்விகளுக்கு விஜய் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு முழுமையா சொல்லுங்க. வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தவிக தலைவர் விஜயிடம் சிபிஐ 2வது நாளாக தற்போது விசாரணையை நடத்தி அவரிடம் விளக்கத்தை பெற்று வருகிறது. அவரிடம் சாட்சியம் தரும் வகையில் இந்த கேள்விகளை முன்வைத்து அவரிடம் விளக்கம் பெற்று வரக்கூடிய சூழலில் சிபிஐ கேட்ட சில முக்கியமான கேள்விகளுக்கு அவர் பதிலளித்துள்ளதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன. கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட இடத்திலிருந்து தவிக தலைவர்களுடன் ஓடிவிட்டதாக தெரிவித்த கருத்து தவறானது என்றும், கூட்ட நெரிசல் சூழல் மேலும் மோசமாகும் என்று கூறி அவர்களை புறப்படுமாறு காவல்துறையினர் எங்களை குறிப்பாக வற்புறுத்தியதன் காரணமாக பாதை அமைத்துக் கொடுத்ததன் பேரில் கரூரிலிருந்து வெளியேறிய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றும், பெண்கள், குழந்தைகள் பலியான நிலையில் கட்சி தொண்டர்களை, ரசிகர்களை பொறுப்பற்ற முறையில் கைவிடவில்லை என்றும், அங்கு இருந்த ரசிகர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதாகவும் ஒரு பதிலை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் கரூர் மாவட்ட போலீசாரும் நிர்வாகமும் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டிருக்க வேண்டும். இவ்வளவு கூட்டம் தொடர்ந்து மாலை ஆக ஆக அவர்கள் இவ்வளவு கூட்டம் கூடிய பிறகு நிச்சயமாக அதற்கான விரிவான ஏற்பாடுகளை அவர்கள் தரப்பிலும் செய்திருக்க வேண்டும். இதில் தன்னுடைய தவறு எதுவும் இல்லை என்ற ஒரு பதிலைத்தான் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். சிபிஐ தற்போது அவர் மீதான ஒரு சந்தேக பார்வையுடன் இந்த கேள்விகளை முன்வைத்து இந்த வழக்கில் அவரை குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்ப்பதா அல்லது சந்தேகத்துடனேயே அவரை மேலும் சில கேள்விகளை கேட்பதா என்பதை தற்போது மேலும் அவரிடம் சில முக்கியமான கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். சற்று நேரத்தில் அவருக்கான உணவு இடைவேளை என்பது விடப்பட உள்ளது. உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் 2 மணிக்கு அவரிடம் கேள்விகளை எழுப்ப சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். நன்றி வெங்கடேஷன், விவரங்களுக்கு நன்றி. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் விஜய் இன்று 2வது நாளாக விசாரணைக்கு ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கேள்விகள் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் முன்வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் அவர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு விஜய் என்னென்ன பதில் சொன்னார் என்ற தகவல் தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் விஜய் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, காவல்துறை அமைத்து கொடுத்த பாதையில் தான் கரூரை விட்டு வெளியேறின, சூழல் மேலும் மோசமாகும்னு காவல்துறை கூறியதால கரூர்ல இருந்து வெளியேறினு விஜய் சொல்லியிருக்காரு. மேலும் கூட்ட நெரிசலின் போது தவிக தொண்டர்கள் மேல தடியடி நடத்தப்பட்டதுன்னு விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம கரூர் மாவட்ட நிர்வாகமும் போலீசாரும் ஜாக்கிரதையா செயல்பட்டு இருக்கணும்னு விஜய் தன்னோட பதில்ல குறிப்பிட்டிருக்கார். டெல்லியில சிபிஐ அதிகாரிகளுடைய கேள்விகளுக்கு விஜய் தொடர்ந்து பதிலளித்த வண்ணம் இருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு ஒரு சிறிய உணவு இடைவேளை இன்னும் சிறிது நேரத்தில் விடப்படும்னு செய்தியாளர் சொன்னதை நாம கேட்டோம். அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.